நீ போகும்போது சொல்லிட்டு போன கபிலனு உன்னைய தான் பார்க்காம கஷ்டமா இருந்துச்சு. நடுவரே காதல்னு சொல்லி பாருங்களேன். லோகேஷா? சரி லோகேஷ். நடுவரே காதல்னு சொல்லுங்களேன். காதல் அது ஏன் காக்காவுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க? காதல் அடி வைத்திலிருந்து அந்த மாதிரி எப்படி அந்த ஃபீலோட வரணும். காதல் அது ஜி நல்லா சொல்லுவாரு. ஸ்டீபன் ஜி. ஸ்டீபன் ஜி அவருக்கு காதல் சொல்லி பழக்கம் இருக்கு. நான் புதுசு. நடுவர்களே, பாத்ரூம் போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீலை இந்த காதலோட மிக்ஸ் பண்ணுங்க. காதல் ஏன் அடி வைக்கிறது காதல்? நீ சொல்ற காதல் லோகேஷ் சொல்லு. காதல் சொல்லுங்க. காதல் காதல் என்ன? அதாவது 70 வயசு கிழவனோட காதல் என்ன ஃபீல்? ஒருத்தர் இருக்காரு கூப்பிட, அவர் அழகா சொல்லுவாரு. இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் வந்து கேஎஸ் தமிழ் இருக்காப்ல இல்ல, அந்த காதல் சொல்றதுல அவர் மாதிரியே கிடையாது. ஆளு பாக்கதா கொள்ளும், ஆனா காரியமெல்லாம் பெரிய பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப வந்து நிகழ்ச்சி பண்றேன்னா அவர்கிட்ட சொல்லலாம். அவர் 2-3 பிள்ளைய வச்சிருக்காரு. நல்ல கலரான பிள்ளைங்க டான்ஸ் பண்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. காதலோட 70 வயசு கிழவனு கூட என்ன ஃபீல் வருது பாத்தீங்களா? அந்த காலத்துல காதல் எப்படி இருந்துச்சு? நீ ஒவ்வொரு பேரா சொல்றாங்க, லிஸ்ட் போட்டு கொடுறாங்க. ஒரு லோகேஷ் கபில் அந்த கால காதல் எப்படி இருந்துச்சு? காதல் அந்த ஆத்தோர பண்ணிக்குவாங்க, காதல் இந்த ஆத்தோர பண்ணிக்குவாங்க, தன்னோட காதலை பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க. எப்படி பரிமாற்றம் பண்ண? காதல் கூட இளைமறை காயா சொன்னாங்க. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? வாசிக்காதீங்கன்னே, சிஸ்டம் கெட்டு போயிடும். வேணாம் வேணாம். காதல் கூட அப்படி சொன்னாங்க. ஆனா இந்த காதல் எப்படி இருக்கணும்? எங்க காதல் எப்படி தெரியுமா இருக்கு? ஃபேஸ்புக்ல நட்பாகி, வெப்சைட்ல அறிமுகமாகி, வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி, ஸ்கைப்ல ப்ரொபோஸ் பண்ணி, மேட்ரிமோனில கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு, கடைசியில் அந்த வாழ்க்கை பிடிக்கணும் OLXல வித்துற எங்க காதல் எப்படி தெரியுமா இருக்கு? OLXல கிடைச்சா எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்களேன். என்னது காதல்? காதலா இல்ல, அடுத்த வருஷம் 60ஆம் கல்யாணம் பண்ண போயிட காதல்னு எப்படி? OLX எனக்கு ஒன்று வாங்கிவிடும். வாங்க, நிறைய இங்க 60 வயசு 60 பவுன். ஓகேயா? 60லும் ஆசை வரும். 60 ஆசை வரும். பக்கத்துல இருக்கு 70 வயசு. அவரெல்லாம் சும்மா தானே உட்காந்துருக்காரு. அவர் 70 ஆயிட்டுல. கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்தின் இருக்கா? என் கல்யாணம் இல்ல. அந்த காலத்துல எங்க அப்பத்தா கல்யாணம் ஆச்சு. எங்க அப்பத்தா மலைமடைக்கு தலை குனிஞ்சுக்கிட்டே வரும். எங்க அப்பத்தா கழுத்த தாலி கட்டுறது எங்க தாத்தாவுக்கு தாத்தாவன் கூட வித்தியாசம் தெரியாது. நீங்க சொன்னீங்கல்ல, பேர் கூட சொல்லாத. வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையா நடுவர்களே. ஆனா என் புருஷன் விஜயகுமார் வெளியில சொல்லவே மாட்டானே. அவ்வளவு அடக்கமான பொண்ணுனாலா? பார்த்தா தெரியுதா? பார்த்தாலே தெரியுது. பார்க்க என்ன ஃபயரா தெரியும். எங்க அப்பத்தா மலைமடி குனிஞ்சுக்கிட்டே வரும். தாலி கட்டுறது யாரும் கூட தெரியாது. முகத்தை பார்க்காம எங்க அப்பத்தா 13 பிள்ளை பெற்றிருக்கு நடுவர்களே. சத்தியமானே. எங்க அப்பத்தாட போய் கேட்டேன், அப்பத்தா ராசராச சொல்ல தஞ்சாவூர் கோயில கட்டினாரு, கரிகால கல்லணையை கட்டினாரு. நம்ம தாத்தா எதை கட்டினாரு? உன் தாத்தா 2 பொண்டாட்டியை கட்டினாரு. தாத்தா எந்த ஆபீஸ்ல வேலையை பார்த்தாரு? சலிக்காம 13 பிள்ளைய பெற்றாரு. எங்க அப்பத்தாட போய் கேட்டேன், அப்பத்தா நான் வக்கீலாச்சே. எங்க அப்பத்தாட போய் கேட்டேன், அப்பத்தா மாசமே 12, எப்படி பார்த்தா 13? எங்க கணக்கு இடிக்குதுன்னு கேட்டேன். ஒண்ணுல 12ஆவது மாசம் ட்வின்ஸ் அப்படின்னுச்சு. அப்படிப்பட்ட கல்யாணத்தை கூட மணமேடைக்கு தலை குனிஞ்சுக்கிட்டே வரும். வாழ்க்கை அவங்கள வாழ்ந்தாங்களே நடுவர்களே. ஆனா நாங்க மணமேடைக்கு கொண்டாட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கங்க. நீ டாக்டரா? நானும் டாக்டர். நீ இன்ஜினியரா? நானும் இன்ஜினியர். நீ வக்கீலா? நானும் வக்கீல். நீ என் மேல கேஸ் போடுவேன், நானும் உன் மேல கேஸ் போடுவேன்.
அப்படின்னு சந்தோஷத்தை பகிர்ந்து வாழ்ற வாழ்க்கை தாங்க இந்த காலத்து உறவு. மலைய 100 நாட்டாம மனச கண்டு போட்டாம பொண்ண போல யாரும் இல்ல மாமா. என் தஞ்சாவூர் ரசக தாராளமா தந்தாங்க மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா. ஒரு மின்னல பிடிக்கத்தான் நான் மலையை கொண்டு போறேன். ஒரு மீன் பிடிக்க மான் பிடிக்க மனசுல போடி நான் வேட்டையாடத்தானே வேல் பிடிக்க போறேன். பூ பறிக்க தேன் எடுக்க பொழுதுல போடி தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் அந்த காலத்துல எப்படி நடுவு இருந்துச்சு. புருஷன் வெளிநாட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், இங்க உள்ளூர்ல வாழ்ற மனைவியோட நிலைமையை யோசித்து பாருங்க. புருஷனை ஒரு வாட்டியே கண்ணில் பாத்திர மாட்டோமா? நம்ம புருஷன் ஊர்ல திரும்பி வருவாரா? இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு நொந்து போய் வாழ்ந்தது அந்த காலத்து வாழ்க்கை. வெளிநாட்டுல புருஷன் போயிட்டார் அப்படின்னா இந்த மனைவியோட உள்ளூர வாழ்ற மனைவி நிலைமையை யோசித்து பாருங்களேன். முள்ளுமேல் வந்த சேலை மாதிரி தான். நம்ம புருஷன் ஒரு தடவையா பாத்திர மாட்டோம்னு ஏங்கி ஏங்கி தவிச்ச காலம் அந்த கால நடுவர்களே. ஆனா இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் வீடியோ கால் தான். டெய்லி பார்த்துக்கலாம். டெய்லி வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணி உன் பிள்ளை இப்படி இருக்கான், உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், உங்க அம்மா முடியாம இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோன் மூலமா பரிமாற்றம் பண்றோம். அப்படின்னா இந்த காலத்து உறவு நடுவில் அந்த காலத்துல என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி நொந்து போன பெண்ணு எப்படி தெரியுமா தன்னோட கவிதை வரிகளை சொல்லுச்சு, உழுதவன் கணக்கு பார்த்தா உழைப்பு கூட மிஞ்சாதுன்னு. புழுதியை தட்டிட்டு வெளிநாடு புறப்பட்டு போறேன்னு சொன்னீங்களே, கூழோ கஞ்சிய குடிச்சிட்டு நான் கிடப்போம்னு சொன்னனே, அழுகைய நிப்பாட்டுன்னு அதட்டி சொன்னீங்களே, 6 தென்னந்தோப்பு மத்தியில மெத்த வீடொன்னு கட்டி பக்கத்துல படகு காரம் நின்று கடகண்ணியெல்லாம் வச்சு காசு பணம் சம்பாரிச்சாச்சு. தூரதேசம் போனவரே என் தூரம் நின்று நாளாச்சு. என் நாட்ட பொண்டுகளா இன்னும் பொல்லாத தேசத்துக்கு புறப்பட்டு போறேன்னு சொல்ற பொண்டாட்டியா மட்டும் போயிடாதீங்கன்னு சொன்னா அது அந்த காலத்து உறவு நடுவர்களே. ஆனா இன்னைக்கு நாங்க என் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெளியில வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, அந்த காலத்துல நீங்க அப்பாட்ட அதிகமா பேசிருக்கீங்களா? அப்பாவோட அதிகபட்ச வார்த்தையே அப்பா உருமுவாங்க, அம்மா செருமுவாங்க. இதுதான் அப்பாவோட அதிகபட்ச வார்த்தை. ஆனா இன்னைக்கு நாங்களாம் அப்பாட்ட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கோம் நடுவர்களே. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு மூலையில தன் மகளை பார்த்து ரசித்தபடி அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அப்பா அந்த மக கையை பிடிச்சி, அம்மா போறியாடா, கல்யாணம் பண்ணிட்டு போறியாடா, போற இடத்துல 4 நல்லது கெட்டது இருக்குண்டா, போற இடத்துல பார்த்து சூதானமா இருந்துக்க, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ற உத்தரவாதத்தை உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது, பெத்த தகப்பனால மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அப்படி ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கோம் நடுவர்களே. அப்பானா அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரி அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும், பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சி பூவை போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு, அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். அடுப்போது பெண்ணுக்கு படிப்பதற்கு சொல்லி முடக்கி வைத்த காலம் வந்து அந்த காலம் நடுவர்களே. ஆனா பெண்கள் கால் தட பதிக்காத இடமே இல்லைன்னு சொல்லி உங்களை மார்பு தட்டி பெருமைப்பட்டுக்கலாம் இந்த காலத்துல. பெண்கள்லாம் எதுவுமே தெரியாது, முடக்கி வச்சது நீங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்லி இன்னைக்கு நாங்க தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலத்துல தான். ஏன்னா என் வீட்டுக்கார சுதந்திரம் கொடுத்துருக்காரு. சுதந்திரம் கொடுக்காம நல்லா பட்டிமன்றம் பேச முடியுமா? பேச முடியுமா? இல்ல உங்களோட பையா ஊர் கூட சுத்த முடியுமா? அது இந்த காலம். அந்த காலத்துல வந்து உடனே இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு வாட்ஸ்அப் கால்ல பாத்துடலாம். அவரு அந்த காலத்துல ஆத்தா போனுச்சுன்னா தாத்தா எங்க தேடி போவாரு? மன்னனால கதை வீட்டுல நடக்க முடியும். இதோட நடுவுல 11 வீடியோ கால் எங்க வீட்டுக்காரோட பேசிட்டேன். 11 வீடியோ கால் உங்களுக்கே தெரியாது. நான் அப்ப எங்க வீட்டுக்கார அப்ப சைடுல உங்களுக்கு காமிச்சேன். எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, இன்னும் கருப்பா பயங்கரமா இருக்கனால அது நீங்க மனசு கஷ்டப்படுறதுக்காக மேடப்பட்டு சொல்லல.
அவர் வந்து கருப்பா பயங்கரமா இல்லைங்க, பயங்கர கருப்பா இருக்கான்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்குதான் சொல்லிருக்காங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவர் சுச்சுவேஷன் சாங் பாட சொல்றாரு. ஆனா போதும், சுச்சுவேஷன் சாங் பாட சொல்றாரு. நானும் அது மாதிரி பாட முடியாது. இல்லை, நானும் சிகப்பு, என் வீட்டுக்காரரும் சிகப்பு, நான் பெத்த 2 சிகப்புங்கிறதுனால என்னால பாட முடியாது. நடுவர்களே, வேதாரண்ய பக்கத்துல கரியாப்பட்டினம் கிராமம் இருக்கு. இருக்கானே, ஏன் தலையை தொங்க போடுற? கொஸ்டின் ஆன்சர் அவனை எழுத சொல்றேனே. வேதாரண்ய பக்கத்துல கரியாப்பட்டினம் கிராமத்துல ஸ்கூல் வேன் கவிழ்ந்து 13 குழந்தைகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. கத்திரி பழத்துல கவிழ்ந்து. அந்த கரியாப்பட்ட கிராமத்துல ஸ்கூல் வேன் கவிழ்ந்து 13 குழந்தைகள் தண்ணீர்ல மூழ்கி உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த சமயத்துல சுகந்திங்கிற டீச்சர் தண்ணீர்ல மூழ்கி 13 குழந்தைகளை உயிரை காப்பாத்தணும். மறக்க முடியுமா நம்மளால? இது வேதாரண்யம் மண்ணு பேசாம இருக்க முடியுமா? இந்த காலம், இந்த காலத்து உறவு முறை. அப்போ அது உறவு முறையை பார்க்கலங்க, 13 பிள்ளை பெத்த பிள்ளைகளை நினைச்சதுனால அந்த உறவு முறையை பார்த்திருக்காங்க. சுகந்திங்கிற திருமணமாக டீச்சர் தண்ணீர்ல மூழ்கி 13 குழந்தைகளை உயிரை காப்பாத்தினாங்க. இதை கவிக்கோ அப்துல் கத்தருடைய கவிதை வரிகளை எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாரு? அங்கே தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் போட்டி நடந்தது, தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் போட்டி நடந்தது. தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் குதித்தாள். தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக சுகந்தி தண்ணீரில் குதித்தாள். எல்லா தாய்மார் மூழ்காம இருந்து குழந்தையை பெற்றெடுப்பாள். ஆனால் சுகந்தி மட்டும் தண்ணீர் மூழ்கி மூழ்கி 13 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அப்படின்னா தைரியம் அந்த காலத்துல நாங்க வளர்ந்துட்டு இருக்கங்க. இப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிற நடுவர் அவர்களே, கார்கில் போர்ல ஒரு ராணுவ அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. கார்கில் போர்ல ஒரு ராணுவ அடிபட்டு உயிருக்கு போராடி சிதைந்த முகத்தோட எப்படியாவது காப்பாத்துங்கம்மா அப்படின்னு ஒரு அம்மா கெஞ்சுறாரு, கதறாரு. நான் கொஞ்ச நேரத்துல சாக போறேம்மா, எப்படியாவது என் உயிரை கொடுத்து காப்பாத்துங்கம்மா, எப்படியாவது நீ காப்பாத்துங்கம்மா அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போ நீ தண்ணியை கொடுக்குமா, முதல்ல தண்ணியை கொடுத்து என் உயிரை காப்பாத்துங்கன்னு அந்த ராணுவ வீரன் கெஞ்சும் போது அந்த அம்மா கையில தண்ணி இல்லை, 3 மாசம் குழந்தை இடுப்புல இருக்கு. ஐயோ, அந்த ராணுவ வீரன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே, தண்ணி கேட்கிறான், நம்ம கையில தண்ணி இல்லையே, 3 மாசம் குழந்தை இடுப்புல இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், எப்படி இந்த உயிரை காப்பாத்த யோசிச்ச அம்மா இந்த 3 மாச குழந்தைய தான் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. தண்ணி கொடுங்க, தண்ணி கையில தண்ணி இல்லை, என்ன பண்ற சொல்லிட்டு வியர்வையை பிழிச்சு அந்த ராணுவரோட வாயில ஊத்தி அந்த ராணுவரை பிழைக்க வைக்கலாம்னு பாக்குறாங்க. ஐயா, வியர்வை பத்தாது, இவனை எப்படி பிழைக்க வைக்கலான்னு சொல்லி யோசிச்ச அம்மா சரி எச்சிய காரி விழுந்து அந்த ராணுவ வாயை துப்பி அவனை பிழைக்க வைக்கலாம்னு பாக்குறாங்க. இவன் ராணுவோட போட்டிருக்கானே, இவன் மேல எப்படி எச்சிய காரி உமிழ்றன்னு ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு கணம் மட்டும் யோசிச்சாமா. 3 மாச குழந்தை இடுப்புல இருக்கு, அந்த குழந்தைய தான் பக்கத்துல உட்கார வச்சு அந்த ராணுவ வீரர் தான் மடியில படுக்க வச்சு தான் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாடி ராணுவ வீரனுக்கு கொடுத்து அந்த ராணுவ வீரர் உயிரையே காப்பாத்துனா. அருமை அருமை அருமை. 10 நிமிஷம் கண்ணு முடிச்சு அந்த ராணுவ வீரன் சொல்றாரு, அம்மா அம்மா சத்தியமா சொல்றேன், நான் பாரத மாதா பார்த்ததில்ல, ஆனா உன்னோட உருவத்துல பாரத மாதா பார்த்தேன் அப்படின்னா. அந்த சிதைந்த முகத்தோட 6 மாசம் கழிச்சு தான் மனைவியை பார்க்க போறான். மனைவி என்ன சொல்லுவாளோ, மனைவி நம்மளை அடியோட வெறுத்துருவாள், அந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்றாங்க. அந்த கால உறவு தான் பெருமைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, மனைவி தான் வேளான்னு வாழ்க்கையை வெறுத்து நம்மளை விட்டு ஓட போறான்னு நினைச்ச கணவனுக்கு இன்னும் யாருன்னு அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அடையாளம் தெரியும்னு சொல்லி மனம் துவண்டு போய் வீட்டுக்கு வந்து ராணுவத்துக்கு வந்து ஒரு கடிதம் போடுறாரு. நான் தான் உன்னை பார்க்க வந்தேன், ஆனா நீ யாருன்னு தெரியலன்னு அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி பதிலுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா பதில் கடிதம் கொடுக்குறாங்க? பார்த்தவுடன் உன்னை அடையாளம் நான் தெரிந்து கொண்டேன், இது உன்னுடைய முகம் அல்ல, இந்த தேசத்தின் சிதைந்த முகம்னு சொல்றா. அப்படின்னா இந்த காலத்துல நாங்க சந்தோஷம் வாழல, என்னக்கா சந்தோஷம் வாழ, இந்த அக்கா எல்லாம் பாருங்க வீட்டுக்காரோட ரசிக்குது, சந்தோஷம் வாழ. எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் கணவனா படபடப்பு, மனைவினா நச்சரிப்பு, மாமியான சிறுசிறுப்பு, மருமகனா கடுகடுப்பு, வழக்கறிஞனா ஒத்திவைப்பு, மருத்துவர்னா புறக்கணிப்பு. வாழ்க்கையில இத்தனை உப்புகள் இருந்தாலும் சிரிப்பு மட்டும் இந்த என்றைக்கும் வாழ்க்கை கொண்டாட்டமாக தான் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. இந்த வக்கீல் அம்மா கோர்ட்ல பேசுற மாதிரியே பேசிட்டாங்க. இந்த காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா, சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே அதுவா அதுவா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ
அது ஏதோ உன்னிடம் இருக்கின்றது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கின்றது. கூந்தல் முடிகள் வெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா. சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே அதுவா, அதுவா. மூக்கின் மேலே மூக்குத்தி போல மச்சம் உள்ளதே அதுவா, மச்சம் உள்ளதே அதுவா. கழுத்தின் கீழே கவிதைகள் ரெண்டு மிச்சம் உள்ளதே அதுவா, அதுவா. அதை அறியாமல் விடமாட்டேன், அதை வரை உன்னை தொடமாட்டேன். அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. முல்லை நிறத்து மக்களில் ஒன்று கள்ளி உள்ளதே அதுவா, கள்ளி உள்ளதே அதுவா. சங்கு கழுத்தை பாசி மணிகள் தடவுகின்றதே அதுவா, அதுவா. ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போதும் அதுவா, அதுவா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கின்றது. வழக்கறிஞர் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைவியை இந்த காலத்துல கொஞ்சணுமா, மூக்குல மேல ஒரு பருவு இருந்தாலும் சரி, அந்த முடி களைச்சி சீவாம அவங்க வேலை பார்த்துட்டு வந்தா கூட சரி, இந்த மாதிரி அப்படியே அழகா இந்த காலத்துல கொஞ்சி வாழ்க்கையை பிரகாசமா கொண்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. இந்த காலம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத அருமையா சொல்லியிருக்காங்க. எப்படி கோர்ட்ல பொறிஞ்சு தள்ளுவாங்களோ. ஏமா உங்க கேஸ் எதுவும் யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கேட்டுங்க, தீர்ப்பு சரியா வரலன்னா நாளைக்கு நடுவருக்கும் தண்டனையா. நோட்டீஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர். அந்த மாதிரி அழகாக சொன்னாங்க. இந்த ராணுவ வீரரை பத்தி சொன்னாங்க. உண்மைக்கே அந்த குடும்பத்துல கண்ணீர் வடிச்சிருக்கணும். அப்பயும் போர் நடக்கும் போது வீட்டுக்கு ஒருத்தன்லாம் நம்மள போருக்கு போயிருக்காங்க. ஆனா இப்ப ராணுவத்துல போய் அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் பீரங்கி அது இதெல்லாம், இப்ப யானைப்படை குதிரைப்படை இதுல எல்லாம் போய் நம்ம போர் தொடுத்து நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் செய்த யுத்தம். அதனாலதான் இன்னைக்கு சந்தோஷமா உட்கார்ந்துருக்கோம். தற்போது 37வது உபயதாரர்கள் குழு நிர்வாகிகள், அறங்காவல் குழு அனைத்து பேரும் சேர்ந்து இந்த பட்டிமன்றத்திற்கு எங்களுக்கு மரியாதை செய்து வந்திருக்கிறார்கள். முதலில் எங்கள் குழுவுக்கு இசை அமைக்கும் ஸ்டீபன் சி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. ரிதம்பேடு வாசிக்கும் ஸ்ரீ ஆனந்த் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்க பட்டிமன்றத்தின் திருச்சியை சேர்ந்த நித்யா எம்எஸ்சி பிஏபிஎல் வழக்கறிஞர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அவருக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் சூரியகுமார் மதுரையை சேர்ந்த அவர்களுக்கு மலர் மாலை அளிக்கப்படுகிறது. எங்கள் கலைக்குழுவின் நிரந்தர பேச்சாளர் எஸ்.ஏ. ராஜகுமாரன் கலை வளர்மணி அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் கலைக்குழுவின் தமிழாலயா
கவிஞர் என்று விருது பெற்ற மரகதம் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வாரி வழங்கிய இந்த நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வாங்கி தந்த தமிழ் நெய்விளக்கை சேர்ந்த தமிழர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடுவராக பொறுப்பேற்கக்கூடிய குரவை ஐயா தனப்பால் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. சிறந்த முறையில் ஒளிவெளி அமைத்துக் கொண்டிருக்கும் பிரதீப் அண்ட் சங்கர் அவர்களுக்கும் மாலை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் வேதை 360 ராஜன் அவர்களுக்கும் மாரிஸ் வீடியோ அவர்களுக்கும் மாலை அணிவிக்கப்படுகிறது. வேதை 360 யூடியூப் சேனல் ராஜன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. மாரி ஸ்டுடியோ அருமையாக பேசினார்கள். தற்போது ஆடியோ பிரதீப் சார் உடனே மேடைக்கு வாங்க. எங்க தற்போது அந்த காலமேங்கிற அன்னைக்கு பேசுறதுக்காண்டி மகா வர்றாங்க. இருங்க, இவங்க வந்து தமிழாலயாவில் கவிஞர்னு இப்போ விருது வாங்கியிருக்காங்க போன வாரம். அது இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர்கிட்ட போய் விருது வாங்கியிருக்காங்க. ஒரு கவிஞராக 2000 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்காங்க. நம்ம ஊரில் பிறந்தவங்க. அடுத்து இந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். சென்னை பட்டிமன்றம் அழைச்சிட்டு போயிருந்தேன். எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் பூந்து போயிட்டோம் கிடுன்னு. திரும்பி பார்க்குறேன், அந்த கம்பி வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த கம்பியில் இந்த அம்மா பூந்து வர முடியலை. உடம்பு ஒல்லியாக இருக்கா, அதனால இப்படி பூந்து பார்க்குது, இப்படி பூந்து பார்க்குது, இப்படி பூந்து பார்க்குது. எங்கடா காணுமேன்னு பார்த்தா, சார் இங்கே வாங்க, என்னால் வர முடியலை அப்படின்னுச்சு. அப்புறம் நாங்களும் இவங்களோட சேர்ந்து அந்த ஸ்டெப்பு வழியாக இறங்கி நடந்து போனோம். சாயந்தரம் டைம் ஆச்சு அங்கே போய் நாங்கள் இறங்குறதுக்கு. இந்த அம்மா அங்கே நின்றுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. போய் தனியாக வீட்டுக்கார்ட்ட நான் ஊருக்கு வந்துட்டேன், பட்டிமன்றத்துக்கு பேச போயிட்டேன் அப்படின்னு. இதேமாரி மஞ்சள் புடவை தான். பின்னாடி ஒருத்தன் போய் ஆட்டோ வருமா அப்படிங்கிறான். ஏன்னா அம்மா ஆட்டோ உயரத்தில் மஞ்சள் புடவை தான் கட்டுறாங்க. இங்கேருந்து போயிட்டு ஆட்டோ வருமா அப்படிங்கிறான். என்னடா ஆட்டோ வருமா அப்படிங்கிறான்னு இந்த அம்மா திரும்பி பார்த்து என்னென்னு கேட்கவும், ஆட்டோவுக்கு தலையெல்லாம் இருக்குது. அவனுக்கே சந்தேகமாயிட்டு, ஏன்னா அவன் கொஞ்சம் தண்ணி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த அம்மா பாருங்களேன், எழுந்திரிச்சு நிற்க போகுது. ஆட்டோ உயரம் எப்படி இருக்குது, ஆட்டோவோட கலர் எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிங்க. இருந்தாலும் இப்போ அந்த காலமேங்கிற அணிக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காண்டி வேதை மகா பேச வருகிறார்கள். இந்த மியூசிக் எல்லாம் முன்ன போடலையே ஜி. இந்த பக்கம் ஒரு அம்மா எழுந்திருச்சாங்களா, அப்போ போடலையே. இதுங்க போடுவீங்க பாருங்க, இந்த யானை வர மாதிரி அதே மாதிரிலாம் எஃபெக்ட கொடுக்குறீங்களே, என்னன்னு தெரியலையா? சரி பேசுங்கம்மா. ஹலோ. வா தமிழே, வந்தாயே தமிழ் மகளே, தந்தாயே நாவல், சரசரமாய் தமிழ் பாடியே, உன்னை பாடாமல் இருப்பனோ, உன்னை மறந்து இருப்பனோ தமிழ் தாயே. என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பிலும் உன்னை காண்கின்றேன் தமிழ் தாயே. வள்ளுவனின் வாக்கு கிணங்க பிறந்து, கம்பனின் கைகளிலே பிறந்து தவழ்ந்து, கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மழையாய், மண்ணுக்குள் நீராய், ஒண்ணுக்குள் நானாய், எண்ணுக்குள் நீயாய்,
நமக்குள் நாமாய் வீற்றிருக்கும் முத்தமிழே உனக்கு முதல் வணக்கம். அருமை அருமை அருமை, சூப்பரா சொன்னீங்க. தமிழ் இந்த அளவுக்கு நம்மள யாருமே வர்ணிக்கலாமா? தமிழ் கவிஞர் இல்லவானா? நடுவர் அவர்களே, உங்களை யாராவது வாழ்த்துனாங்களா? உலக நாடுகள் எல்லாம் சென்று தமிழ் மனம் பரப்பி வருகின்ற நடுவர் அவர்களை வணங்கி இரு தரப்பிலும் தமிழ் மொழியை எடுத்துரைக்க வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களை வணங்கி. ஆமா ஆமா, நான் டிஸ்கவரி சேனல்ல வரைக்கும் நான் போய் பட்டிமன்றம் பண்ணியிருக்கேன். இசை உறவுகளை வணங்கி இதோ இந்த நான் பிறந்த மண்ணான இந்த மறைஞாய நல்லூரின் மக்களை வணங்கி என்னுடைய பேச்சை வாதத்தை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, மறைஞாய நல்லூர் என்பது வேதங்கள் இருந்து மறைந்ததால் மறைஞாய நல்லூர் என்று பெயர் சூடியது. 5 5 10 எங்க மறைஞானூர் பெண்கள் எல்லாம் கெத்துமா? நடுவர் அவர்களே, இவ்வளவுக்கு உங்களை பாராட்டி கெஞ்சுறாங்களே, கொஞ்சம் கையை தட்டுங்கம்மா. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து வந்தாங்களே, என்ன சொன்னாங்க? எதிரணியிலிருந்து வந்து எங்களுக்கு பேசிட்டு போயிருக்கிறாங்க. இந்த காலத்துல அவங்க சுதந்திரமா இருக்காங்களாம். எப்படி? செல்போன்ல வாட்ஸ்அப்ல கூப்பிட்டுக்கிறாங்களாம், பாத்துக்கிறாங்களாம், பேசிக்கிறாங்களாம். அதுக்கு காரணமே நாங்க தானே. 1947ஆம் ஆண்டு நாங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்கலனா இன்னைக்கு இவங்க சுதந்திரமா வர முடியுமா? நடுவர் அவர்களே, அருமை அருமை.